வணக்கம். அன்பான அரசு ஊழியர்களே, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இப்ப இந்த வீடியோவுல டெஸ்ட் கோட் 177 எப்படி எழுதுறது? இது புக் இப்ப புதுசா மாறி இருக்கு. அத பத்திய வீடியோ நம்ம ஏற்கனவே 3 பார்ட் போட்டிருக்கோம். இப்ப இது 4வது பார்ட். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். அங்கன்வாடி பணியாளர்களை பொறுத்தவரை அல்லது சமூக நலத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மொத்தம் 7 வகையான டெஸ்ட் எழுதுவாங்க. 173, 174, 175, 176, 177, அது இல்லாமல் 152, 172. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ஒரே டைமில் இந்த 7 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். ஒரு சில பேர் ஒரே டைமில் 5 எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 177. இது பார்ட் 4. இது எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டாக பார்த்துருங்க. இது வந்து நம்மளுக்கு மார்ச் 27ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நாங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் கோட் 177க்கு எப்படி புக்கு மாறி இருக்கு, அதை நம்ம எப்படி வந்து ஆன்சரை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து இது ஒரே புக்காக தான் இருந்தது. இந்த டெஸ்ட் கோட் 177க்கு டிஎன்பிஎஸ்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட புக்கு, நம்ம ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற புக்கு இந்த ஒரு புக்கு தான். ஐயா புலமை வேங்கடாசலம் எழுதின புக்கு தான் குற்றவியல் சட்டங்கள்ங்கிற புக்கு தான் நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இது ஒரே புக்கு தான். அந்த ஒரு புக்குக்குள்ளே 3 பிரிவுகளாக இருந்தது நம்மளுக்கு அங்கே. அதாவது இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம்னு பழசில் இருந்தது. அது 3 பிரிவுகளாக அப்போ இருந்தது. ஐபிசின்னு சொல்லுவாங்க, ஐஇஏன்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேரை மாற்றிட்டாங்க. இப்போ 3 புக்காக இருக்குது. இப்போ அதே நம்மளுக்கு புலமை வேங்கடசலம் ஐயா வந்து மொத்தம் 3 புக்காக எழுதியிருக்காங்க. இப்போ இந்த 3 புக்கு தான் நம்மளுக்கு வந்து அலவுடு. இந்த புக்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹால் சூப்பர்வைசர் ஒரு சில பேர் அலோவ் பண்ணுவாங்க. அந்த விதிகளை தேடும்போது கொஞ்சம் பார்த்து தேடணும், அவ்வளோதான். மற்றபடி இது வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனால், புதுசாக வாங்குறவங்க இதை வாங்கி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது. ஹாலுக்குள்ளே தெம்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 177 இந்த புக்கில், இந்த 3 புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் இந்த ஒரு புக்கை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாரதிய நீதி சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னா 20 இயல் இருக்கு. பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 358 பிரிவு வரைக்கும் இதில் இருக்கு. இந்த ஒரு புக்கில் இருந்தே நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 வகையான கொஷின் இதுலேயே வந்துடுது. மொத்தம் நம்மளுக்கு 100 கேள்வி இருக்கும். இந்த 100 கேள்வியிலேயே நம்மளுக்கு ஒரு 40 to 45 கேள்வி இந்த ஒரு புக்கில் இருந்தே வருது. இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது கவனித்து பார்க்கணும். இந்த 6 வார்த்தைகளில் எந்த வார்த்தை வந்திருந்தாலும் அது இந்த புக்குக்குள்ளது தான். ஒன்று ஆங்கிலத்தில் அப்படியே பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா பிஎன்எஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு இருக்கும், இல்லை பானாசா அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா இப்படி விளக்கமாக பாரதிய நீதி சட்டம்னு இருக்கும், இல்லைன்னா அதையே சுருக்கி பானிசா அப்படின்னு இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 வகையான வார்த்தைகள் வந்தாலும் இந்த புக்கை தான் குறிக்கும். இதில் என்ன நம்மளுக்கு தெளிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎன்எஸ்ங்கிறது இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்தோன்னா தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு புக்கை வச்சு எப்படி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் 2 புக்கை பற்றி தெளிவாக சொல்லுவோம். இது பார்ட் 4 நம்மளுக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த புக்கை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கொஷின்ஸ் நீங்கள் டைப் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த 177 எங்களால் வந்து எழுதுறது கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா தேட முடியல கொஷினை, எங்கேயோ புதுசாக கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்கள் இந்த கொஷினை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 டைப்பான கொஷின் இதில் வந்து கேட்பாங்க. முதல் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பிரிவு மட்டும் கொடுத்துட்டு இங்கே 4 விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இது முதல் டைப். இங்கே பாருங்கள், பிரிவு பாருங்க பிஎன்எஸ் அப்படின்னு வந்துருச்சு. இந்திய நீதி சட்டம் பிரிவு 212 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு ஒரே ஒரு செக்ஷனு கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விளக்கங்களை கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர்னா ஏ வந்து மவுஸில் டிக் அடிச்சு நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்த கொஸ்டினுக்கு அங்கே கம்ப்யூட்டர் போயிடும். இதில் இது மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துக்கிற கேள்வியாக முதல்ல நீங்கள் தேடி தேடி அடிக்கணும். அங்கே வந்து லைனாக அப்படி வராது. 1லேருந்து 100 கேள்வியில் 40 to 45 கேள்வி இந்த பிஎன்எஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இருக்கும். அதில் நம்ம கொஸ்டினை ஒன்று பொறுமையாக தேடணும். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் மட்டும் கேட்ட கேள்வி இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள், பிஎன்எஸ்லேருந்து 206 ஒரே ஒரு செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க.
அப்போ செக்ஷன் 206ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னுடைய ஆன்சர் வந்து இப்ப நம்மளுக்கு டின்னா டி தான். இதுல 100க்கு 99% ஆல் தி அபோவ் அல்லது மேற்கூறிய அனைத்தும் வந்தா அதுதான் ஆன்சரா இருக்கும். இது 99% கரெக்ட்டா வரும். இந்த மாரி ஒரு பிரிவு கேட்கிற கொஸ்டின முதல்ல நீங்க தேடி தேடி அடிக்கணும். இங்க பாருங்க 8ல 1. அப்ப 8வது செக்ஷன் பார்த்துட்டு, அதுல 1வது உட்பிரிவு பார்த்தோம்னா, இதுதான் ஆன்சரா இருக்கும். அப்படி முதல்ல பாருங்க, இப்போ இங்க விளக்கமா குடுத்துருக்கான். பானாசா, அப்புறம் பாரதிய, நியாய, சங்கீதா அதெல்லாம் விட்டீங்கன்னா, இங்க பார்த்தா தெரியும். பிஎன்எஸ். அப்ப அந்த பிஎன்எஸ்ங்கிற புக்க தான் கையில எடுக்கணும். அதுல செக்ஷன் 6 மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கபடி நம்மளுக்கு ஆயுள் தண்டனை எவ்வளவு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம்னு அங்க இருக்கும் அதுல. இப்ப பாருங்க, அதுக்கடுத்து இதுவும் பாருங்க. நீதிச் சட்டம் பிரிவு 145. அப்ப 145 நம்ம தேடுனா போதுமானது. அதனால ஒரு டைப் 1 கொஸ்டின் எத்தனை வருது அப்படின்னு பார்க்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 டூ 25 கொஸ்டின் வந்து இந்த டைப் 1ல தான் வரும். அதாவது ஒரே ஒரு சட்டப்பிரிவு குடுத்துட்டு, அதுக்குரிய ஆன்சர் தான் கேட்பாங்க. இதெல்லாம் டைப் 1. இங்க பாருங்க இதுவும் டைப் 1 தான். ஒன்லி 77 பிஎன்எஸ்ல 77 தான் கேட்கறாங்க. அப்ப அத பார்வை மோகம் அப்படிம்பாங்க. அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கலவி மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர தான் கொஞ்சம் தமிழ்ல மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இப்ப ஒரே ஒரு செக்ஷன் பார்த்தா போதும் இப்ப நம்மளுக்கு அங்க. இங்க பாருங்க இதுவும் அப்படிதான். பிரிவு 152 இந்திய இறையாண்மை, ஒற்றுமை, நேர்மைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழ்து அனைத்தும். அப்போ நம்மளுக்கு டைப் 1 கொஸ்டின்ல நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது டைப் 1. டைப் 1ன்னா என்ன மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பிரிவ குடுத்துருப்பாங்க. அத கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மாரி கேள்விய நீங்க தேடி தேடி 1லிருந்து 100க்குள்ளார முதல்ல பிஎன்எஸ் எடுத்துக்கங்க. அந்த பிஎன்எஸ்ல இந்த மாரி தேடி தேடி அடிச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 கேள்வி ரைட்டா அடிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கூட இதுக்கு ஆகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கேள்வி பார்ப்பீங்க, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த டைப் 1 முதல்ல தேர்ந்தெடுங்க. அடுத்து டைப் 2. டைப் 2க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 4, 5 செக்ஷன் இருக்கும் இப்போ. பாருங்க, அரசு ஊழியரை ஆள்மாறாட்டம் செய்வது பற்றி பாரதிய நீதி சட்டம் என்ன கூறியிருக்கு? அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிவு இது. இப்ப இருக்கிற நீங்க வந்து இப்ப மேவுல 2025ல எழுதுறீங்க, இல்ல அதுக்கு பிறகு எழுதுறீங்கன்னா, அந்த ஆன்ஸரோட சேர்த்து பிஎன்எஸ்ன்னு வந்தா அதுதான் கண்டிப்பா ஆன்ஸரா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நம்ம இதுல என்ன பண்ணோம், 4 செக்ஷனையும் நம்ம தேடி பார்க்கணும். இந்த 4 செக்ஷனையும் தேடி பார்க்கும்போது எப்பயுமே முதல்ல ஏ, அப்புறம் பி, அப்புறம் சி, அப்புறம் டி தேடுனா போதுமானது. ஈஸியா நம்மளால ஆன்ஸர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால அரசு ஊழியரை ஆள்மாறாட்டம் செய்வது பற்றி பாரதிய நீதி சட்டம் என்ன சொல்லுது? செக்ஷன் 204. இப்ப பாருங்க, இதுலயும் அப்படிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தான் பாருங்க 130. அப்ப நம்ம எடுக்கிறது வந்து ஒரு செக்ஷனா இருந்தா டக்குன்னு தேடி எடுக்கிறது ஈஸி. மார்க் வந்துரும். பாருங்க 116 ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. அதுலயும் பொதுவா ஆல் தி அபோவ் தான். மேற்கண்ட அனைத்தும் இருக்கு. அதுக்கடுத்து இங்க என்ன பாருங்க 4 செக்ஷன் இருக்கு. அப்போ முதல்ல ஏ பார்க்கணும். 304 அடுத்து 80 அப்புறம் 305 அப்புறம் 306. முதல்ல ஒண்ணொண்ணா பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு எதுல ஆன்சர் வருதோ அதோட நிறுத்திக்கலாம். இப்ப ஏ பார்க்குறோம். அதுல இல்ல அப்படின்னா அடுத்து பி தான். இந்த செக்ஷன் 304 இல்லன்னா அடுத்து 80 தான். இது அடுத்தது பின்னாடி இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து அதையும் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லியிருக்கோம். பொறுமையா பாருங்க. அப்போ நீங்க டைப் 2ல நம்மளுக்கு 4 செக்ஷன தேடுற மாரி இருக்கும். அதான் நம்ம 2வது வகையான கொஸ்டினா எடுக்கணும். குழந்தையை ஆட்கடத்துதல் எந்த பிரிவில் சொல்லுது? பிஎன்எஸ். இங்க பாருங்க. பிஎன்எஸ் ஆக்ட். இந்த இது தெரியலனா பரவாயில்ல. நான் முதலே சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்லயே நம்மள ஏமாத்துறதுக்காக வார்த்தைகள வித்தியாசமா குடுத்துருக்காங்க. தமிழ்ல தான் நம்ம நெறைய வந்து குழம்புற மாரி இருக்கும். நம்மளுக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அந்த பிரச்சனையே இருக்காது. பிஎன்எஸ். தமிழ்ல தான் உங்களுக்கு இவ்வளவு வார்த்தை இருக்கும். பா, நீ, சா, பாரதிய நீதி சட்டம், பா, நா, சா, பாரதிய நியாய சன்சிதா அப்படின்லாம் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பிஎன்எஸ்ன்னு வரும். பிஎன்எஸ்ன்னு வரலன்னா இந்த மாரி முழு நேம் வந்திருக்கும். உங்களுக்கு பாரதிய நியாயா சன்சிதா அப்படின்னு வந்திருக்கும். அதனால தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள பார்க்கிறத விட, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைய நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அங்க. அதனால பிஎன்எஸ்ங்கிற வார்த்தை அதுல வந்துரும். இந்த வரதட்சணை மரணத்துக்கு எந்த சட்டம்னு இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அழைப்பாணையை இப்ப வந்து 4 செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 207 பாருங்க. அது ஓகேன்னா அது ஓகே தான். அப்புறம் மத்ததெல்லாம் நீங்க தேடவே தேவையில்ல.
இருந்தாலும் முதல்ல ஏ, பி, சி, டி அப்படிதான் தேட ஆரம்பிக்கணும். அப்படி என்ன ஈஸியா ஆன்சர் வந்துரும். இங்கேயும் 4 செக்ஷன் இருக்கு. பிரிந்து வாழும்போது கணவர் தன் மனைவியுடன் உடல் உறுப்புகளை பத்தி பாதை என்ன இருக்கு 67. ஃபர்ஸ்ட் நீங்க 57 தேடி பாருங்க. இல்லைன்னா அடுத்து 67. அதுவும் இல்லைன்னா 47க்கு வர போறோம். அதுவும் இல்லைன்னா 58க்கு வர போறோம். அவ்வளவுதான். அதனால இதுல ஃபர்ஸ்ட் டைப் 2. டைப் 2ங்கிறது 4 செக்ஷன் ஒண்ணா தேடணும். அது இல்லாம நான் முதல்ல சொன்னேன் ஆன்சரோட பிஎன்எஸ் வந்ததுன்னா அதுதான் இந்த மே 2025ல ஆன்சரா இருக்கும். ஏன்னா இப்பதான் இந்த ரூல்ஸ் மாத்திருக்காங்கிறதால ஒரு சில ஆன்சருக்கு இது மாதிரி தராங்க. நீங்க அதை பார்த்து வச்சுக்கலாம். இப்ப அரசு ஊழியர் ஒருவர் கைதி யாரையாவது அஜாக்கிரதையினால் தப்பிக்க விடும் பட்சத்தில் அவர் நாசா அப்படி போட்டிருக்கான். நம்மளுக்கு திடீர்னு தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தா தெரிஞ்சிடும். பிஎன்எஸ். அப்போ ஒரு செக்ஷனை தேடலாம். 157 வந்தா 157 போட்டுக்க போறோம். பாரதிய நீதி சட்டத்தில் கருச்சிதைவு ஏற்படுத்துதல். கருச்சிதைவு ஏற்படுத்தலாம் பிஎன்எஸ்ல இருக்கு நம்மளுக்கு அங்க. இந்த ஆக்ட் ரொம்ப ஈஸி. 88 அதாவது 88. வயிற்றுல 8 உதைப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படி வச்சா கருச்சிதைவு ஏற்படும் அப்படிம்பாங்க. அதனால 88 அப்படின்னாலே கருச்சிதைவு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தேடிடலாம் ஈஸியா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டைப் 3. டைப் 1 என்ன சொன்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்களா? ஒரே ஒரு செக்ஷன் கொடுத்துட்டு விளக்கம் கேட்டிருப்பாங்க. டைப் 2ங்கிறது நம்ம 4 செக்ஷனை தேடுற மாதிரி இருக்கும். இப்போ டைப் 3ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்க செக்ஷன்லாம் தேடுற மாதிரியே இருக்காது. பொதுவான விஷயங்களா வரும். காமனா இருக்கும். இங்க பாருங்க. என்பவர் அரசு உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து நேரில் ஆஜராவதிலிருந்து தவறிவிட்டார். அவருக்குரிய தண்டனை என்ன? 1 மாத சிறை தண்டனையா? 5000 வரைக்கும் அபராதமா? இல்ல 2மா? இல்ல மேற்கூறிய அனைத்துமா? மேற்கூறிய அனைத்தும். இது பொதுவா இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 5-6 இது வந்துரும். நம்மள பாஸ் பண்ண வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி கொடுப்பாங்க. மரணம் விளைவிக்கும் குற்றத்தில் மரணம் எதனால் விளைவிக்கப்படுகிறது? இதெல்லாம் நீங்க எந்த செக்ஷனையும் அங்க தேடவே தேவையில்ல. அங்க படிச்சு பார்த்து ஜென்ரலானது தான். நம்மளுக்கு வந்து இன்டென்ஷன் இருக்கணுமா? நோக்கமா? உடல் காயமா? அறிவா? இல்ல மேற்கூறிய அனைத்துமா? அப்ப இந்த மாதிரி வந்து டைப் 3 பொதுவான வினாக்கள். எந்த செக்ஷனும் கேட்காம ஒரு நபரை எந்த திசையிலும் செயல்பட விடாமல் தடுத்துள்ளது என்ன குற்றம்? முறையின்றி தடை செய்தல். எந்த வேலையும் செய்ய விடாம தடுக்கிறது. முறையின்றி தடை செய்தல். இதெல்லாம் காமனான கொஸ்டின், பொதுவான வினாக்கள். இங்க பாருங்க. என்பவர் இனிப்பு ஒன்றுடன் விஷத்தை கலந்து அதனை அவை காயப்படுத்தும் நோக்கத்துடன் ஆவிடம் கொடுத்து உட்கொள்ள சொல்கிறார். அதற்கு ஆனாவிற்கு என்ன தண்டனை? அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்ணு 10 வருஷம் சிறை தண்டனை இருக்கும். இல்லைன்னா அபராதம் இருக்கும். இல்லைன்னா 2மே சேர்ந்து இருக்கும். அதனால இங்க 2மே சேர்ந்து இருக்கும். இங்க பாருங்க. மேற்கண்ட எதுவும் இல்லைன்னா வரவே வராது. மேற்கண்ட அனைத்தும்னா கூட ஆன்சர் ரைட்டா வரும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். நம்மளதான் டீனா ஒண்ணு மேற்கொண்டு அப்படிலாம் இல்லை. எதுவும் இல்லைன்னு போட்டிருக்கான். மேற்கண்ட அனைத்தும்னா கூட நம்ம வந்து போடலாம். அதனால இந்த இடத்த வந்து ஏ மற்றும் பி தான். கேள்வியை கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்க்கணும். இது பொதுவான கேள்விதான். காயம்னா என்ன? காயம் என்பது எதனை விளைவித்தல் உள்ள அடங்காதது. அடங்கியது இல்ல. உள்ள அடங்காதது. எலும்பு முறிவு. எலும்பே முறிஞ்சு போச்சுங்க. அது எங்க காயத்துல வரும்? இதெல்லாம் காயத்துல வரும். உடம்பு வலி, பலவீனம், டிசீஸ் இதெல்லாம் காயத்துல வரும். ஆனா எலும்பே முறிஞ்சு போச்சுன்னா இந்த இடத்த கேள்வி நல்லா பார்க்கணும். உள்ள அடங்காதது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிறந்த குழந்தை ஒன்றை அதை கைவிடும் நோக்கத்தில் ஒரு பொது இடத்தில் விட்டு செல்க. அதற்கு என்ன தண்டனை? பாருங்க. மேற்கண்ட அனைத்தும். 7 வருடம் சிறை தண்டனை கிடைக்கலாம். இல்ல அபராதம் கிடைக்கலாம். இல்ல 2 சேர்ந்து கிடைக்கலாம். இல்ல எல்லாமே இருக்குங்கிறதால மேற்கண்ட அனைத்தும். குற்றம் ஒன்றை புரிவதற்கு என்ன இருக்க வேண்டும்? 2 இருக்கணும். என்னது? குற்ற செயல் இருக்கணும். குற்ற மனம் இருக்கணும். இங்கேயும் அப்படிதான். மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறது பதிலா வராது. அதனால போத் அண்ட் ஏ அண்ட் பி தான். இந்த மாதிரி போத் ஏ அண்ட் பி வந்து இங்க வந்து எதுவும் இல்லைன்னு வந்தாலும் இதுதான் ஆன்சரா இருக்கும் எப்பயுமே. இதெல்லாம் ஒரு 99% ஞாபகத்தில் வச்சு அப்படியே போட்டுடலாம். ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த முறை 177 எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க கண்டிப்பா பாஸ் தான். கொலைக்கான தண்டனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். என்னென்னது? மரணமா இருக்கலாம், ஆயுள் தண்டனையா இருக்கலாம், இல்ல அபராதமா இருக்கலாம், இல்ல எல்லாமே இருக்கலாம். இந்திய ஜனாதிபதியை தாக்குதல் செய்வதால் தண்டனையானது எவ்வளவு வரை நீட்டிக்கப்படலாம்? 7 வருஷம் வரைக்கும். எல்லாம் பொதுவான கேள்வி. எந்த பிரிவையும் நம்ம போய் தேட தேவையில்ல. அந்த பிஎன்எஸ்ங்கிற புக்ல தேட தேவையில்ல. பொதுவான வினாக்கள் தான். இது வந்து நம்மளுக்கு எல்லாம் டைப் 3 தான். இதுவும் டைப் 3 தான். என்பவர் ஒரு காட்டுக்கோழியை கொல்லும் நோக்கத்தில் ஒரு புதரை நோக்கி சுடுகிறார். அந்த புதரின் பின்னால் இருந்த என்பவர் இறந்து விடுகிறார்.
அவங்க சுட போறது காட்டுக்கோழி. அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இது என்ன குற்றம் அப்படின்னா, மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம். இது இதுவரைக்கும் டைப் 3 பார்த்தோம். இப்ப டைப் 4. இந்த டைப் 4லேருந்து ஒரு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி நம்மளுக்கு வருஷம் வருஷம் கேட்பாங்க டைப் 4ல. என்னன்னா, அந்த அத்தியாயம் எத்தனை இயல் இருந்ததுன்னு சொல்றோம்ல, அந்த இயல்லேருந்து சாப்டர்லேருந்து கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி. அந்த சாப்டர் எடுத்து பார்த்தாலே இந்த வார்த்தை வந்துரும். சேவை ஒப்பந்தத்தில் குற்றம் மோசடி அப்படின்னா, அந்த அதிகாரம் வந்து நம்மளுக்கு இது வந்து 10, இது வந்து 5, 15, 16, 17. இது உங்களுக்கு தெரியும் 10. அதுக்கடுத்து இது வந்து ஒரு 5, 15 இதெல்லாம் 1, 1. அப்போ 17வது அத்தியாயத்துல போய் பார்த்தோம்னா, அந்த தலைப்புல சேவை ஒப்பந்தத்தில் குற்றம் மோசடின்னு இருக்கும். இது மாரி சாப்டர் தேடுற மாரி ஒரு 2 கேள்வி குடுப்பாங்க. இந்த பாருங்க இதுவும் அப்படிதான். ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் அவங்களே குடுத்துருக்காங்க. சாப்டர் அல்லது அதிகாரம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப தான் சொன்னேன் 10. இந்தாண்ட 3 இருக்கு. அதனால 10, 3, 13. 13வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, அது சம்பந்தப்பட்டது இருக்கும். தேசத்துக்கு எதிரான இதுவும் சாப்டர் தான். சாப்டர்ல வந்து 7. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் 5, 6, 7. அதனால 7வது சாப்டர் எடுத்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல தேசத்திற்கு எதிரான குற்றங்கள். தேசம்னு இருக்கும் அல்லது நாடுன்னு இருக்கும். வார்த்தை மட்டும் லைட்டா மாத்திருப்பாங்க. எல்லாமே பிஎன்எஸ் தான். இந்த வீடியோல சொல்றது எல்லாமே பிஎன்எஸ் சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் ஒரு சில கேள்வி எப்பயாவது ஒரு முறை எங்க கேஸ் நடந்தது, யார் யாருக்கு நடந்தது, வெங்கடேந்திரநாத் அப்படிங்கிறவருக்கும் நம்மளுக்கு வந்து பீகார் மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு 2 பேத்துக்கு அந்த ஸ்டேட்ல வந்து கேஸ் நடந்தது. அதை பத்தி ஒரு தொடர்புள்ள ஒரு கேள்வி பொதுவாக கேட்பாங்க நம்மளுக்கு அங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டைப் இப்ப தண்டனை கோட்பாடுகள் பொதுவா 6. ஆனா மேஜரா இருந்தது 4 தான் இருந்தது ஆரம்பத்துல. இப்போ வந்து நம்மளுக்கு 6 வரைக்கும். அப்புறம் 5 சொன்னாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து 6 சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து அப்ப தண்டனையான கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு அங்க 6 வகையான கோட்பாடுகள் தான் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சில அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கு நம்மளுக்கு அங்க. ஆனா மேஜர் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான கோட்பாடுகள்னா 4 தான் இருந்தது. அதனால இந்த மாதிரி பொதுப்படையான கேள்விகளை நம்ம எளிமையா எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். இப்ப இதுல பாருங்க. தண்டனை காலம் 1 வருடத்திற்கு மேலாக இருந்தால் குற்றம் புரிந்தவரை எவ்வளவு காலம் தனிமை சிறையில் வைக்கலாம்? 3 மாதம். இதே மாதிரி கேள்வி ரிப்பீட் ஆகும். அதனால அரசு ஊழியர்களே, அங்கன்வாடி பணியாளர்களே 177 எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 3 புக்ல இப்போ ஒரு புக்கை பத்தி சொல்லியிருக்கோம். இதுல கொஸ்டின் எப்படி வரும்னு இது வரைக்கும் சொன்னேன். இதை எப்படி ஸ்பீடா ஆன்சர் இன்னும் தேடலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்மளுதாங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை வச்சு தான் சொல்றோம். இதுதான் பிஎன்எஸ்ங்கிற புக்கு. இதுல மொத்தம் 20 இயல் இருக்கு. பிரிவுகள் 1லிருந்து 358 பிரிவுகள் இருக்கு. இதுக்குள்ளதான் அவங்க கேள்வி கேட்டா கேட்கணும். ஒரு கேள்வி எடுத்த உடனே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கேள்வி நான் முதல்ல சொல்லிட்டேன். டைப் 4 டைப் இருக்கு. ஒரே ஒரு பிரிவு குடுத்துட்டு அத கேட்பாங்க. அல்லது 2வது டைப் வந்து 4 செக்ஷன் குடுத்துருப்பாங்க. 3வது டைப் வந்து சாப்டர் குடுத்து கேட்பாங்க. 4வதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க பொதுவான கேள்வியா கேட்பாங்க. இப்ப இந்த கேள்வி வந்திருக்குன்னு வச்சுக்கங்க. பிஎன்எஸ்ல இந்திய நீதி சட்டம் பிரிவு 212 எதை பற்றி கூறுகிறதுன்னா, நேரா 212ங்கிறத எடுத்து பார்த்தா போதுமானது. இப்ப நான் உங்கள்ட்ட விளக்கம் சொல்றது, இந்த புக்க வச்சு தான் சொல்றேன். இந்த புக்ல ஆரம்பத்துல உங்கள்ட்ட வந்து அந்த பொருளடக்கம்னு இருக்கும். அந்த பொருளடக்கம்ங்கிறது இதே புக்கு தான் நம்ம சொல்றோம். இது புக்கு தான் டிஎன்பிஎஸ்சில அங்கீகரிக்கப்பட்ட புக்கு. இதுதான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். தலைப்பு இதே மாதிரி கூட இருக்கலாம். ஆனா புலமை வேங்கடாசலம் எழுதின புக்கை மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். இப்ப இந்த புக்ல நீங்க ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, 9வது பக்கத்துல இருந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 9. அந்த 9ல இருந்து உங்களுக்கு அந்த பொருளடக்கம் ஆரம்பிக்கும். அந்த 9ல இருந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, 27 பக்கம் வரைக்கும் பொருளடக்கம் இருக்கு. அந்த பொருளடக்கத்துல முதல்ல தேட தெரியணும். இப்ப முதல்ல வந்து இத பார்ப்போம். பிரிவு 212 உடனே நீங்க 9ஆம் பக்கத்துல எடுத்துக்கணும். அந்த புக்ல நான் சொல்றது திரும்ப சொல்றேன். இந்த புக்கு தான் நான் சொல்றேன். இந்த புக்ல 9ஆம் பக்கத்துல இருந்து நம்மளுக்கு 27ஆம் பக்கத்துக்குள்ள தான் நம்ம பார்க்க போறோம். அது இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க பக்கம் வந்து 9ல தான் ஆரம்பிக்கும். இந்த பாரதிய நீதி சட்டம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த பிரிவு இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய அந்த செக்ஷன்.
இது அந்த புக்ல இருக்கக்கூடிய பக்கம். இப்ப நம்மளுக்கு செக்ஷன் தான் தேவை. இந்த முதல் கேள்வி இப்ப நம்ம பார்த்தோம். முதல் கேள்வியில என்ன இருந்தது பாருங்க. நம்மளுக்கு அங்க 212 பிரிவு எண் 212 எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நேரடியா அந்த செக்ஷன்ல 212க்கு நம்ம போனா போதுமானது. இந்த மாரி புக்கு டக்கு டக்குன்னு பெரட்டுனீங்க அப்படின்னா 212 வரும். அந்த 212க்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க. 212 நம்மளுக்கு வந்து செக்ஷன் 212 வரணும். அதுல நீங்க தேடுனீங்கன்னா இது மாரி ஒவ்வொரு இதா வந்துட்டு போகுது நம்மளுக்கு அங்க. 212 இங்க பாருங்க 212 வந்திருக்கு பாருங்க. என்ன பாருங்க? பொய் தகவல் கொடுத்தல். இங்க இருக்கு நம்மளுக்கு. அப்போ இந்த தலைப்ப பார்த்தாலே அங்க இருக்கிறத பாருங்க. இப்ப என்ன ஆன்சர் இருந்தது பாருங்க. அந்த இதுல ஸ்கிரீன்ல என்ன இருந்தது பாருங்க. இந்திய நீதிச்சட்டம் 212 எதை பற்றி கூறுகிறது? பாருங்க தவறான தகவலை அளித்தல். அவ்வளவுதான் நம்மளுக்கு அங்க. ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த சிங்கிளா இருக்கிற பிரிவ தேடுறது, ஒத்த பிரிவ தேடுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த புக்ல 9ஆம் பக்கத்துலருந்து 27ஆம் பக்கம் வரைக்கும் லைனா அந்த பிரிவுகள பார்த்தா போதும். ஒரு உதாரணமா இந்த கேள்வி பாருங்க. பிஎன்எஸ் 206ன்னு இருக்கு. அப்ப அந்த பொருளடக்கத்துல முதல்ல 206 பாருங்க. 206 என்ன இருக்கு பாருங்க. அழைப்பாணை சார்பு செய்யக்கூடிய தவிர்க்க தலைமறைவாதல் அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு அங்க. 206 கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்க. நம்மளுக்கு அங்க கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்க. அதாவது ஒரு எந்த சேவையை தவிர்ப்பதற்காக தலைமறைவு அப்படி கேட்டிருக்காங்க. அதுல பார்த்தாலே தெரியுது. அழைப்பு, ஆணை, அறிவிப்பு, உத்தரவு மேற்கண்ட அனைத்தும். அதனால அந்த ஒரு பிரிவா இருந்ததுன்னா, உடனே நீங்க வந்து அந்த பிரிவுல எடுத்து பார்த்தா போதும். இப்போ ஒரு சில டைம்ல மட்டும் தான் என்ன ஆகும்னா, இது மாரி உட்பிரிவுல கேட்பாங்க. 8ல 1 அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 8ல 1 அப்படின்னா எப்படி இருக்கும்? 8வது இத நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு இது 8வது இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசாணையில 8ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நம்மளுக்கு அங்க. மேல போயிடுச்சு அதுல நம்மளுக்கு அங்க. இத கொஞ்சம் இப்ப நீங்க 8ங்கிறத இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அபராத தொகை மற்றும் அபராதம் செலுத்தாமைக்கு பொறுப்படைவு அப்படி மட்டும் தான் இங்க ஹெட்டிங்ல இருக்கு. நம்மளுக்கு அவங்க 8ல கேட்கல. 8ல 1ங்கிற உட்பிரிவு கேட்டாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், உடனே அந்த புக்ல 51ஆம் பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, அப்படியே முழு விளக்கம் அங்க இருக்கும். ஏதாவது 1, 2 கிழமை அப்படி உட்பிரிவு இருக்கும் நம்மளுக்கு அங்க. அத பார்த்துக்கணும். இதுலயே இப்ப நீங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, பொருளடக்கத்த வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க பிரிவு 6. அந்த பிரிவு 6ன் படி என்ன அப்படின்னா, நேரடியா அந்த பிஎன்எஸ்ல பிரிவு 6 எடுத்து பார்த்தீங்கன்னா, 20 வருடங்கள் இருக்கும். அதில படிச்சு பார்த்தோம்னா. இப்ப பிரிவு 6ல அது இல்லன்னா, இன்னொன்னு இருக்கு. இங்க பாருங்களேன், பிரிவு 6 பாருங்களேன். தண்டனை காலத்தை கணக்கிடுவது அளவுடைய பின்னங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த பொருள் அடக்கத்துல இருக்கு. அப்ப இது இல்லன்னா, உடனே 51ஆம் பக்கம். இது வந்து அந்த புக்ல வந்து 51ஆம் பக்கத்துல இருக்கு. 51ஆம் பக்கத்துல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் கரெக்ட்டா தெரிஞ்சிரும். இதெல்லாம் நீங்க வந்து இயல்பாவே தேடிடலாம். இந்த மாரி வந்து சின்ன சின்ன பிரிவுகள முதல்ல எடுத்து எடுத்தேன்னா ஈஸி. இப்ப பாருங்க, அதுக்கடுத்து 145 145 என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர அடிமையாக வாங்குகிறார். அப்ப நம்ம அந்த இதுல 145 எங்க இருக்குன்னு பார்க்கணும். பிரிவுல 145 என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இப்ப 145 பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 145 அங்க இருக்கு நம்மளுக்கு. அவரு அடிமையாக வாங்குகிறார். அதுல என்ன சண்டை இருக்கு? பொதுவா நம்மளுக்கு மேற்கொண்டு அனைத்தும் வந்தாலும் நம்ம இத போட்டுருவோம். பட் இருந்தாலும் அத தேடி பார்க்கணும்னா, இந்த மாரி கூட நீங்க தேடி பார்த்துடலாம். இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க 77. இந்த 77ல பார்த்தீங்கன்னா, இதான் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசம் இருக்குன்னு சொன்னோம்லங்க. இப்ப நீங்க அந்த இதுல பிரிவு 77 அத எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு வந்து பிரிவு 77ங்கிறது பார்த்தீங்கன்னா, கலவி வேட்கை அப்படிதான் இருக்கு நம்மளுக்கு அங்க. ஆனா, கொஸ்டின் பேப்பர்ல அந்த மாரி இல்லாம, அவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு அங்க பார்வை மோகம்னு குடுத்துருக்காங்க. 2 ஒண்ணு தான். ஆனா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 77 இந்த மாரி சின்ன சின்ன அந்த தமிழ் அர்த்தத்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு மாரி குடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணா போதுமானது.
அதுக்கடுத்து பிரிவு 152. அது மேற்கண்ட அனைத்தும் வந்ததால நீங்க அத தேடவே வேணாம். இத போட்டு போயிடலாம். இப்ப இந்த இதுக்கு வரும். இது டைப் 2. இப்ப டைப் 2னா என்ன நம்மளுக்கு சொன்னோம்? 4 செக்ஷன் இருக்கும். 4 செக்ஷன்ல இப்ப நம்ம வந்து ஒவ்வொன்னா தான் தேடணும். அதுல இந்த முறை வரும்போது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த மாரி வந்து பிஎன் இந்த மாரி வந்தா, பிஎன்எஸ்ன்னு வந்தாலே அதான் ஆன்ஸரா இருக்கும். ஸோ அதனால அது கவலைப்படாம அப்படி போட்டுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அரசு ஊழியரை ஆள்மாறாட்டம் செய்வது பற்றி பாரதிய நீதி சட்டம் என்ன சொல்லுதுன்னு இங்க கேட்டிருக்காங்க. ஆள்மாறாட்டம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். செக்ஷன் 169. செக்ஷன் 169ல இது என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு அங்க அப்ப செக்ஷன் 169 பார்க்கணும். பாருங்க செக்ஷன் 169 வேட்பாளர் தேர்தல் உரிமை அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி வந்து வேட்பாளர் பத்திலாம் இல்ல. அங்க கேட்கறது அரசு ஊழியரை ஆள்மாறாட்டம் செய்தல். ஆனாலும் இது கிடையாது. இது வேட்பாளர் சம்பந்தப்பட்டது இது. இது வேட்பாளர். அப்ப இவர விட்டுருவோம். 2ஆம் ஆன்சர தேடுவோம். 204. இப்ப நம்ம 204 தேடணும் அப்படின்னா, அது தெரிஞ்சிரும். இங்க பாருங்க 204 பொது ஊழியரைப் போல ஆள்மாறாட்டம் செய்தல். அவ்வளவுதான். இதான் 204. அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பாருங்க இதுல. பாருங்க. நம்மளுக்கு வந்து செக்ஷன் 204 அப்ப ஆள் மாறாட்டம். இது மாரி வந்து 4 பிரிவுகள் இருந்தா, ஃபர்ஸ்ட்டு ஏ பாருங்க, இல்லன்னா பி பாருங்க, இல்லன்னா சி பாருங்க, இல்லன்னா டி பாருங்க. ஈஸியா முடிஞ்சிரும். இன்னொன்னு இப்பயே சொல்லிர்றேன். நீங்க வந்து ஐயோ! டைம் ஆயிடுமான்லாம் பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னோம். நம்மளுக்கு தேவை 45 மார்க்கு தான். நம்மளுக்கு இங்க பாருங்க 45 மொத்தம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்ன்னு வருதா 2 1/2 மணி நேரம் டெஸ்ட் இது நம்மளுக்கு அங்க. அதனால கவலையே பட தேவையில்ல நம்மளுக்கு அங்க. அதாவது 120 அப்புறம் ஒரு நிமிடம் நம்மளுக்கு ஒரு 30 மொத்தம் வந்து 150 நிமிடம் கிட்டத்தட்ட நம்மள்ட்ட இருக்கு 2 1/2 மணி நேரம். அதனால வந்து இந்த 2 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 50 கேள்விய தேடுறதுக்கே ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் தான் ஆகும். மீதி 1 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நீங்க பயப்படாம பொறுமையா தேடலாம். இந்த ஒரு புக்க வச்சு நீங்க தேடுனாலே பாஸ் மார்க் கிட்டத்தட்ட வந்துரும். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவுல வந்து இந்த புக்க எப்படி வச்சு தேடுறது, அதுக்கடுத்து இந்த புக்க எப்படி வச்சு தேடுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோல போடுவோம். இப்போ முதல்ல வந்து இந்த புக்க வச்சு மட்டும் தான். அதாவது பிஎன்எஸ் அத பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல எப்படி விரைவா விடை தேடுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். முதல்ல கொஸ்டின் டைப் நல்லா புரிஞ்சுக்கணும். டைப் 1ஆ, டைப் 2ஆ, டைப் 3ஆ. டைப் 1னா என்ன சொன்னா, ஒரே ஒரு பிரிவ குடுத்துட்டு உள்ள இருக்கிற ஆன்சர் கேட்பாங்க. டைப் 2னா என்ன சொன்னோம் நம்மளுக்கு அங்க, உங்களுக்கு வந்து 4 செக்ஷன் குடுத்துருப்பாங்க. எதையாவது ஒண்ண நம்ம கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பொதுப்படையான கேள்வி இருக்கும். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து கடைசியா சொன்னது சாப்டர் வரும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எத்தனை வருது வந்து உங்களுக்கு சாப்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு அங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுல இந்த இந்த கேள்வி எடுத்துக்குவோம் இப்ப நம்மளுக்கு அங்க. இந்த கேள்வி பார்த்தா தெரியுது உங்களுக்கு. அதாவது என்னது சாப்டர் கேட்டிருக்காங்க. தேசத்திற்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசத்திற்கு எதிரான குற்றங்கள்ல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு பிஎன்எஸ்ன்னு குடுத்துட்டாங்க. அதனால பிரச்சனை இல்ல. பிஎன்எஸ் புக் தான் வச்சிருக்கோம். இப்ப முதல்ல சாப்டர் 5 பார்ப்போம். அப்படி இல்லன்னா 6 பார்க்கலாம். இல்லன்னா 7 பார்க்கணும். இல்லன்னா 8 பார்க்கணும். தேசத்திற்கு எதிரான குற்றங்கள். சாப்டர் 5, 6, 7ல பார்ப்போம். இப்ப அதுல பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர்னா ஒவ்வொன்னும் முடிவு போற இடத்துல குடுத்துருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க இயல் 7 சாப்டர் 7 அரசுக்கு எதிரான குற்றங்கள் புரிவது. இதான் இயல் 7. இப்ப நம்மளுக்கு அங்க இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். தேசத்திற்கு எதிரான குற்றங்கள்னு போட்டிருக்காங்க. அதனால அரசுனாலும், தேசம்னாலும் இந்த இடத்துல ஒண்ணு தான். ஆனாலும் 7வது அதிகாரம் தான். அத்தியாயம் தான். அதனால 5 பாருங்க. அதுல இருக்காது. 6 பாரு இருக்காது. 7 பார்த்தா அதுல தான் இருக்கும். இந்த மாரி நம்மள இந்த சாப்டர் தேடுறதுலயே உங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிரும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்படிதான். இங்க பாருங்க. அதாவது சாப்டர் இதுலயே சொன்னோம்லிருக்காங்க. 10, 11, 12, 13. இப்ப 13வது அதிகாரத்த அல்லது அத்தியாயத்த பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன இருக்குங்கிறது இதுல தெரிஞ்சிரும். அதனால ஈஸியா அந்த இத தேடிடலாம். இங்க பாருங்க. இயல் 13 பொது ஊழியர்களுடைய சட்டப்பூர்வ அதிகாரத்தை அவமதித்தல், அழைப்பாணையை சார்பு இந்த மாரி சம்மந்தப்பட்டது தான் நம்மளுக்கு வந்து அதிகாரம் 13ல வருது. சாப்டர் 13ல. அப்போ பொது ஊழியர்களுடைய சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அப்படின்னு தான் இருக்கு நம்மளுக்கு அங்க.
அப்ப அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சிரும். அங்க பாருங்க. அரசு ஊழியர்களுடைய சட்ட ரீதியான அதிகாரத்தை அவமதிப்பு செய்தல். இதுதான் நம்மளுக்கு 13. இந்த இதுக்குடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 10, 11, 12, 13 அது மாரி தெரிஞ்சா இதே மாரி இந்த சட்டமும் அப்படிதான். இந்த சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 17வது சட்டம் பார்த்தீங்கன்னா, சேவை ஒப்பந்தத்துடைய குற்ற மோசடி. அதனால நம்மளுக்கு வந்து இந்த புக்க பொறுத்தவரைக்கும், இந்த பிஎன்எஸ்ங்கிற அதிகாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த புக்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அங்க இயல் 20 இயல் தான் இருக்கு. பிரிவு இவ்வளோ தான் இருக்கும். 9ஆம் பக்கத்துல இருந்து 27ஆம் பக்கம் வரைக்கும் முதல்ல ஆன்ஸர தேடுறத பாருங்க. அதிலேயே முக்காவாசி ஆன்ஸர் வந்துரும். அதுல இல்லன்னா தான் உட்பிரிவு போய் உள்ள போய் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ, நீங்க நிச்சயமா வந்து இந்த 177ல நிச்சயமா வெற்றி அடையலாம். எந்த மாற்றமும் இல்ல. இந்த எக்ஸாம் நீங்க கண்டிப்பா பாஸு. இது வந்து பார்ட் 4 தான். ஒரு புக்க பத்தி போட்டிருக்கோம். அடுத்து வந்து இப்ப பார்ட் 5, பார்ட் 6 இது தொடர்ந்து வரும். இந்த 3மே நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பார்ட் 4 அடுத்து பார்ட் 5, பார்ட் 6 இத 4மே 3மே பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து மார்க் நெறைய வரும். இந்த ஒரு புக்க வச்சு பார்த்தாலே கூட பாஸ் வந்துரும். எது எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல நிச்சயமா நீங்க பாஸ் ஆவீங்க. கவலைப்பட வேணாம். 177ங்கிறது மிக இயல்பான எல்லாரும் ஈஸியா பாஸ் பண்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். நம்மளுடைய சேனல்ல பார்த்து நெறைய அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நெறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை நீங்களும் கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்காக கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். ஏதாவது ஒரு உங்களுக்கு இதுல டவுட்டா இருந்தா, இந்த 9655965594 இந்த நம்பருக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் போடாதீங்க, டைப் பண்ணி அனுப்பாதீங்க. பேசி அனுப்புங்க. எங்களால முடிஞ்ச வரை விரைவாக உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க செய்றோம். நன்றி, வணக்கம்.